ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் பூஜை பார்க்க போகிறோம். அது என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது நம்ம முன்னாடி வச்சுருந்த பூவெல்லாம் காஞ்சு போச்சு. அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு புது பூவெல்லாம் வச்சு கும்பிட போகிறோம். என்ன பூஜை அப்படின்னா, இது பஞ்சமி பூஜை. ஒரு மாதத்தில் 2 தடவை இந்த பஞ்சமி வரும். ஒன்று வளர்பிறை பஞ்சமி, இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி எதுக்காக கொண்டாடுறோன்னா, நம்மளோட தொழில் செல்வம் எல்லாமே வளரணுங்கிறதுக்காக. தேய்பிறை பஞ்சமி நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட கடன் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தேஞ்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக கும்பிடுறது. இந்த 2 பஞ்சமியுமே நல்ல ஸ்பெஷல் தான். இந்த பஞ்சமி நாளில் வராகி அம்மனுக்கு 5 விதமான அபிஷேகம் பண்ணி கும்பிட போகிறோம். ஒன்று பாலாபிஷேகம், இன்னொன்று மஞ்சள் அபிஷேகம், இன்னொன்று குங்கும அபிஷேகம், இன்னொன்று சந்தன அபிஷேகம், இன்னொன்று பன்னீர் அபிஷேகம். எந்த விதமான ஒரு வாசனை திரவியத்தை கொண்டும் இந்த அபிஷேகத்தை நம்ம பண்ணலாம். இந்த வழிபாட்டுக்கு பானகத்தையோ இல்லை கிழங்கு வகைகள் ஏதாவது, சக்கரவள்ளி கிழங்காக இருக்கலாம், உருளைக்கிழங்காக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிழங்கு வகையை வச்சு வராகி அம்மனை கும்பிட்டா எல்லாமே நல்லா நடக்குங்கிறது ஐதீகம். இன்னொரு வழிபாடு, ஒரு வாழை இலையில் பச்சரிசியை நிரப்பி அதில் ஒரு தேங்காயை உடைச்சி அந்த 2 மூடியிலையும் நெய்யை ஊற்றி விளக்கு போட்டு ஏற்றி அதை கும்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் இந்த மாதிரி பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை செஞ்சுருக்கீங்களா, இல்லை இன்னும் ஸ்பெஷலாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.